நண்பர்களே, ஜனநாயகம் படம் ரிலீஸ் பண்ண உள்ள திமுக ஒன்றிய அரசு பிஜேபியோடு சேர்ந்து செய்யற சதின்னு சொன்னான்ல. 3 மணி நேரம் படம் வந்துச்சு நெட்ல. இந்த படத்தை நெட்ல ரிலீஸ் பண்ணது யார்? ரிலீஸ் பண்ணவனே இவன் தான், ஐட்டங்காரன் தற்குறி விஜய். அவனே ரிலீஸ் பண்ணிட்டாயா? அவனே நெட்ல ரிலீஸ் பண்ணி அந்த பழியத்துக்கு திமுக மீது போட்டு அதுல அனுதாப தேட பாக்கறான் ஐட்டங்காரன் விஜய். கரூர் பழியத்துக்கு ஏன் மேல போடுறாங்க? கரூருக்கு யார் காரணம்? மக்களுக்கு தெரியும். யார் காரணம்? நீதான். ஜனநாயக ஷூட்டிங்காக 41 பேரை போட்டல. எம்ஜிஆரே சொல்லியாடா. ஆந்திரால NT ராமராவ் சொல்லலையே, சிரஞ்சீவி சொல்லலையே. இது இவன் சொல்றான். ஒரு வீட்டுல நான் இருக்கிறேன், நீங்க கூப்பிட்டா நான் வந்து நிப்பேன். நீ ஓட்டு கேட்கறதுக்கே வரலையே. உன் சிலையை வச்சு ஓட்டு கேட்கறான் உன் கட்சிக்காரன். கான்பிடண்டா இருங்க, உங்கள் விஜய் வருவான். எங்க வர? நீ ஒரு முறை வந்து திருச்சி கிழக்குல பேசிட்டு போயிட்டா நீ திருச்சியில ஜெயிச்சிருவியா? நீ ஒரு முறை பெரம்பூர் வந்துட்டு போயிட்டா நீ பெரம்பூர்ல ஜெயிச்சிருவியா? உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருகிறான், உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருகிறான் என்ற. ஆனா தேர்தல் வந்தா உங்க மதத்தறி பயன்படுத்துற. நான் ஜோசப் விஜய் என்ற. நீ ஆரம்பத்துல இருந்தே நான் ஜோசப் விஜய்னு சொல்லி இருக்கோம். பெரம்பூர்ல கிறிஸ்துவர் இருக்காங்க, திருச்சி கிழக்குல கிறிஸ்துவர் இருக்காங்கன்னு இப்ப சொல்ற. நான் ஜோசப் விஜய் மதத்து பேரு சொல்லி ஃப்ராடு வேலை பண்றேன். தேவைப்பட்டா கிறிஸ்துவன்றான், இல்லனா நான் விஜய் என்றான். தேவைப்பட்ட RSS மாதிரி குங்கம் நீட்டா வச்சுக்கிறான், இல்லனா நான் விஜய் என்றான். மக்கள் ஜாகிரதையா இருங்க. இவன் ஒரு விஷ கிருமி அரசியல், இவன் ஒரு விஷ ஜந்து. மக்கள் ஜாகிரதையா இருங்க.